Hi, ma'am. So, இன்னொரு டாபிக் தாமஸ் ஹாப்ஸ். ஸோ டே 6ல் இருக்கிறோம். ஸோ வீக் 2ல் இருக்கிறோம். இந்த வீக் ஃபுல்லாக நம்ம லிபரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் ரிலேட்டடான திங்கர்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை பார்க்குறோம். ஸோ அப்போது லிபரலிசம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகே, உனக்கு இருக்கிற வில் பவர் யூஸ் பண்ணி டேலண்ட் யூஸ் பண்ணி பழிச்சிக்கோ. இட்ஸ் மீன்ஸ் உன்னோட கெப்பாசிட்டியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு தனியாக என்ன தேவையில்லை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு இல்லை, ஜென்ரலாக இன்டர்னலாக கொடுக்கணும்னு இல்லை. செல்ஃப் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உனக்கு இருக்குது. தட்ஸ் இண்டிவிஜுவலிசம். ஸோ இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் அ லிபரலிசம். சொசைட்டியை பேஸ் பண்ணி சொசைட்டியோட நலனை முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது சோஷியலிசம். இண்டிவிஜுவலோட நலனை முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டை முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது லிபரலிசம். ஸோ இண்டிவிஜுவல் இஸ் ப்ரியர் டு சொசைட்டி. இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொசைட்டியை விட. அது லிபரலிசம். ஸோ அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹோப்ஸில் இருந்து. அவர் ஒரு லிபரல்னு சொல்லாமா கூடாதா அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் லாக் அண்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில், ரெண்டு பேருமே லிபரல் ஸ்காலர்ஸு. அதுக்கப்புறமா 4th டேல நம்ம லிபரலிசம் அஸ் ஐடியாலஜியாக என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 5th டேல ஃப்ரைடே அன்னைக்கு லிபரல் கன்செப்ஷன் ஆஃப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது லிபரலுக்கு அது எப்படி இருக்கணும், அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீக்கோட லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீக் முடியும் போது நமக்கு லிபரலிசம் அப்படிங்கிறதுல பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கான டிமாண்ட் என்னென்னு புரிகிறதுக்கு ஒரு ப்ராடான அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த 5 டேஸஸில் இருக்கும். ஆனால் எக்ஸாம்ஸ் எழுத போகிறது கம்மி தான். ஸோ அதையும் பார்த்து படிக்க தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே நோட்ஸை ரீட் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸில் இருக்கிற நோட்ஸை ரீட் பண்ணும்போது கிளாஸ் பார்த்துட்டு நோட்ஸ் ரீட் பண்ணுனா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் வச்சு அது அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கோ. அது மறுபடியும் நோட்ஸ் எடுக்காது, பிரிண்ட் எடுத்துட்டு அதில் இருக்கிற கீவேர்ட்ஸை மட்டும் வச்சு ஆன்சரை கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுது. கீவேர்டை பார்த்தாலே மற்ற எல்லா விஷயமும் புரியும். அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்போம் கீவேர்ட்ஸை. ஹைலைட் பண்ண போர்ஷனை ரிப்பீட்டடாக என்ன பண்ண ரிவைஸ் பண்ண, அதுக்கப்புறம் ஆன்சர் எழுத ட்ரை பண்ண, ஆன்சரை எழுதிட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ தாமஸ் ஹோப்ஸ் ஒரு ஸ்காலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அவர் எதுக்காக இது மாதிரி பிரின்சிபல் சொல்ல வேண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எ வேர்ல்ட் இன் கேஓஸ். அவர் டைமில் பார்த்தீங்கன்னா கேஓஸஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஹோப்ஸ் லிவ்ட் இன் டர்புலன்ட் டைம்ஸ். டர்புலன்ட் டைம்ஸில் ஹோப்ஸ் இருக்கிறாரு. அந்த டைமில் ஸ்பானிஷ் அரும்படா, இஸ் இங்கிலீஷ்மா. தாமஸ் ஹோப்ஸ் இங்கிலீஷு, இட்ஸ் மீன்ஸ் பிரிட்டனில் இருக்கிறாரு. அப்போ அந்த டைமில் ஸ்பானிஷ் அரும்படா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ வார் நடக்குது. ஸோ வார் டைமில் ஓகேவா, ஸோ இன்செக்யூராக இருப்போம் அப்படி தானே. வார் டைமில் லா அண்ட் ஆர்டர் இருக்காது. ஸோ லா அண்ட் ஆர்டர் இல்லைன்னா நமக்கு என்ன இருக்குன்னா செக்யூரிட்டியில் நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்காது, நமக்கு ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபியர் அண்ட் ஐவர் அனது போன் டுகெதர். ஸோ ஃபியருங்கிற எலமெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஹோப்ஸ். அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த டைமில் கேஓசஸ் இருந்துச்சு. இட்ஸ் மீன்ஸ் அந்த டைமில் ஒரு வார் நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா த ரிஃபார்மேஷன் அண்ட் த பியூரிட்டன் ரெவல்யூஷன், ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ரொம்ப முக்கியம். த ரிஃபார்மேஷன் அப்படிங்கிறது லெட் பை மார்ட்டின் லூத்தர் கொஸ்டின் த அத்தாரிட்டி ஆஃப் ரோமன் கத்தோலிக் சர்ச். அந்த டைமில் சர்ச்சுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக, சர்ச் ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூன்ஷியல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருந்துச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிபரலிசம் அப்படிங்கிறது சென்ட்ரல் அத்தாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஒரு ஆள் இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கீழே நிறைய எலமென்சஸ் இருக்கும், அது கீழே நிறைய எலமென்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஸோ அப்போ கிங்கும் சர்ச்சு அண்ட் லார்ட்ஸ், அந்த டைமில் லார்ட்ஸ் சின்ன சின்ன இடங்கள் குறுநில மன்றங்கள் மாதிரி அவங்க பெரிய ஒரு மன்னர் கீழே இருப்பாங்க. தட்ஸ் அ லார்ட்ஸ். இந்த 3 பேருக்குமே பவர் இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா யார் தான் லா அண்ட் ஆர்டரை பார்க்கறது, 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் சர்ச்சுக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு.
அப்போ அந்த ரிஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரோமன் கத்தோலிக் சர்ச் இன்டர்பிரட் பண்ணுறது தான் ஒரு ரூலு, நார்மு. ஸோ வந்து ஒரு ஹோலி புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா சர்ச் என்ன சொல்லுதோ அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு மாற்றி இந்த ரிஃபார்மேஷன் மூமெண்ட்டில் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் த்ரூ ஸ்கிரிப்சர். ஸ்கிரிப்சரை ரீட் பண்ணுறதுக்கு சர்ச் தேவையில்லை. ஸ்கிரிப்சரை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் தேவையில்லை. டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்சரை ரீட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்போ சர்ச்சு தான் வந்து சொல்கிறது தான் நார்ம்னு கிடையாது. சர்ச்சு சொல்கிறது தான் ரைட் ஆர் ராங்னு கிடையாது. நானே என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்சரை படித்து எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதுவே நான் எடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு இண்டிவிஜுவலிசம் இருக்குது, அப்படி தானே? அது மொத்தமாக கலெக்டிவ் விஸ்டம் மாதிரி இல்லாமல் நானே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்சரை படித்து அதில் இருக்க ரைட்டு ராங் காடோட நான் டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிடலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து ரிஃபார்மேஷன் அப்படிங்கிறத லைட்டாக மென்ஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அது இதெல்லாம் என்ன பண்ண போகிறதில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுற போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த டைமில் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால கிறிஸ்டியானிட்டி வந்து ப்ரொட்டஸ்டன்ட் அண்ட் என்னது கத்தோலிக் கேம்ப்ஸ் ரெண்டாக பிரியுது. ஸோ அப்போ சர்ச்சு ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டாக பிரிஞ்சு கேவோஸ் இஷ்யூஸஸ் கிரியேட், ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. தட்ஸ் அ ரிஃபார்மேஷன் மூவ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் போஸ்ட் ரிஃபார்மேஷன் இங்கிலாண்டில் இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா, ஸோ ரிஃபார்மேஷனுக்கு அப்புறமா லாயலிஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா பியூரிட்டான்ஸ் ரெண்டாக பிரிஞ்சுறாங்க. ஆல்ரெடி ஸ்பானிஷ் டர்மில் நடக்கு, அதனால பார்த்தீங்கன்னா வார் டைம். அது போக ரிஃபார்மேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தோலிக்ஸ் அண்ட் என்ன அப்படின்னா கத்தோலிக்ஸும் ப்ரொட்டஸ்டன்ஸ் ரெண்டாக பிரிகிறாங்க. நெக்ஸ்ட்டு ராயலிஸ்ட் அண்ட் பியூரிட்டான்ஸ். ஸோ அந்த ரிஃபார்மேஷனில் யார் முன்னாடி வாரா அப்படின்னா ப்ரொட்டஸ்டன்ஸ். இப்போவும் பார்த்தோன்னா இங்கிலாந்து வந்து மோர் ஆர் லெஸ் அப்படின்னா ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. அந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் கத்தோலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸ் ரெண்டாக பிரியுது. அதில் பார்த்தீங்கன்னா ராயலிஸ்ட் அண்ட் என்னது பியூரிட்டான்ஸ். ஸோ ராயலிஸ்ட் அப்படின்னா என்னது, ராயலாக இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா என்னது, மொனார்கிக்கு, கிங்குக்கு. அப்சல்யூட் மொனார்கி, கம்ப்ளீட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா என்னது, மொனார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஹோப்ஸ் வந்து ஓகே சொல்லுவார். ஏன் அப்படின்னா எவனுமே உனக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லை அப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தனை பார்த்து பயம் இருக்கும். செக்யூரிட்டி டயலாமா கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரு லா இருந்துச்சு அப்படின்னா, சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்காது. இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆயிரும் ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லை அப்படின்னா. அப்போ சென்ட்ரல் அத்தாரிட்டி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்சல்யூட் மோனார்கி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது, லா அண்ட் ஆர்டர் பெட்டராக இருக்கும்னு ஹோப்ஸ் வந்து நினைப்பார். அதனால ஹோப்ஸ் வந்து ராயலிஸ்ட். பியூரிட்டான்ஸ் யார் அப்படின்னா ரேடிக்கல்ஸ். அதெல்லாம் கிடையாது, லிமிட்டட் மோனார்கி தான் இருக்கணும். கம்ப்ளீட்டாக மோனார்கிக்கு என்ன பண்ண முடியாதுன்னா சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற இங்கிலாண்டுமா. ஸோ பார்லமெண்ட்ரி அத்தாரிட்டி இருக்கணும். அப்போ எப்படி இருக்குன்னா, கிங்கு வந்து ஆக்சுவலாக கிங்குக்கு சைடில் என்ன இருக்குன்னா பார்லிமெண்ட்டும் இருக்கும். பார்லிமெண்ட் கண்ட்ரோலில் தான் யார் இருக்கணும், கிங் இருக்கணும். இப்போ இருக்கிற இங்கிலாந்து இதை சப்போர்ட் பண்ணுறவங்க பியூரிட்டான்ஸ். த ரைட் டு ரெசிஸ்ட் அன்லாஃபுல் அத்தாரிட்டி. கம்ப்ளீட் அப்சல்யூட் மொனார்கி கிடையாது. நீ சொல்கிறது எல்லாமே நான் கேட்க முடியாது. எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா என்னது, ரைட் டு ரெசிஸ்ட். நீ தப்பாக சொன்னேன் அப்படின்னா, அன்லாஃபுல்லாக நீ அத்தாரிட்டி யூஸ் பண்ண அப்படின்னா, ராங்காக யூஸ் பண்ண அப்படின்னா, நான் கொஸ்டின் பண்ணுறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பவர் இருக்கணும் அப்படின்னு நினச்சி. ஸோ அப்போ ஃபைட் எப்படி போயிட்டு இருக்குன்னா என்னது, ஸ்பானிஷ் ஆர்மிடான வார் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபார்மேஷன் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ராயலிஸ்ட் பியூரிட்டான்ஸ்னு சண்டை போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்போ இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது இப்போ வந்து ஏதோ ரிஃபார்மேஷன் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. ரிஃபார்மேஷன் மூலமாக இண்டிவிஜுவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது, பியூரிட்டான்ஸ் ராயல்ஸ்ன்னு சொல்லும்போது அப்சல்யூட் மோனார்கி வேணுமா இல்லைன்னா என்னது லிமிட்டட் மோனார்கி வேணுமான்னு இருக்குது. அடுத்த ஸ்காலர் ஜான் லாக் வந்து லிமிட்டட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஆனால் இவர் என்ன பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மோனார்கிக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஹோப்ஸ் ஏன் அதை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈவெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டைமில் இந்த ஸ்பானிஷ் டர்மிடாக நடக்குமா, லா அண்ட் ஆர்டர் இல்லாதனால இன்செக்யூரிட்டியாக இருக்குது, பீப்புள்ஸ் பயமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃபியர் அண்ட் ஐவர் அண்ட் போன் டுகெதர் அப்படிங்கிறாரு. ரிஃபார்மேஷன் மூவ்மெண்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, ரிலீஜனுக்கு சர்ச் அத்தாரிட்டியா இல்லை நானே புக்கை பார்த்து நானே பார்த்தீங்கன்னா ஹோலி பைபிளை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்ஸும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்டன்ஸஸ் ரெண்டாக பிரிகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிஃபார்மேஷனுக்கு அப்புறமா ராயலாக இருக்கிறவங்க, யாருக்கு ராயலாக இருக்கிறாங்க, கிங்குக்கு ராயலாக இருக்கிறவங்க, அப்சல்யூட் மோனார்கி வேணும்னு கேட்குறாங்க. பியூரிட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல்ஸ்,
சேஞ்ச் வேணும்னு கேட்குறாங்க. என்ன சேஞ்ச் வேணும் அப்படின்னா பியூரிட்டான்ஸ்னா பியூரிட்டி அப்படின்னா பியூரா பார்த்தீங்கன்னா அது மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஸோ ரிலீஜியஸ் புக் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எனக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. நான் என்ன பார்த்தேன், லிமிடெட் மொனார்கி போதும், நீ இருந்துக்கோ, ஆனால் லிமிடெட் மொனார்கி போதும். பார்லமெண்ட்ரி பார்த்த அத்தாரிட்டி இருக்கணும், ரைட் டு ரெசிஸ்ட் என்னது அன்லாஃபுல் அத்தாரிட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ அது போக சயின்டிஃபிக் ரெவல்யூஷனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது ஹோப்ஸ்ட இருந்துச்சு. ஓகேவா? ஸோ சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது சயின்ஸ் மூலமா, அப்சர்வேஷன் மூலமா, சயின்ஸ்னாலே அப்சர்வேஷன்மா, நான் பாட்டுக்கு திங்க் பண்ண ஐடியாலேருந்து வராது ஒரு விஷயம், அப்சர்வேஷன்லேருந்து வரும், எம்பிரிக்கல்லேருந்து வரும். டேட்டா கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போ ரெனேசன்ஸ் பிலீஃப் தட் விஸ்டம் ரிலைஸ் இன் என்னது ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட். ரெஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் ரிஃபார்ம் சொன்னோம். ஓகேவா? ரெனேசன்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. இதெல்லாம் எஸ்ஏல எழுதலாம், ஓகே, எஸ்ஏல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது இவன் ரிலீஜியன், ஓகேவா, மெட்டீரியலிசம், அது இதுன்னு ஏதோ போயிட்டு இருந்துச்சு, வேர்ல்டு ஃபுல்லாக கேவஸஸாக இருந்துச்சு ஒரு டைமில், மோஸ்ட்லி ரிலீஜியஸ் இஷ்யூஸஸ்னால. ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விஸ்டம் லைஸ் இன் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட். பிளாட்டோட அந்த ஐடியா மாதிரி, அரிஸ்டாட்டலோட ஐடியா மாதிரி, கிளாசிக் டெஸ்ட்டில் இருக்கிறது மாதிரி, மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்சஸ் கொடுக்குறது, இதெல்லாமே எதில் இருக்கும்னா அது ஆக்சுவல் ரெனேசன்ஸில் இருக்கும். ஸோ ரெனேசன்ஸ் என்ன அப்படின்னா ரிலீஜன் என்ன சொல்லுவோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காதேன்னு இல்லை, என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண அப்படின்னா நீ ஒரு சின்னு, ஓகே, நீ சின் தான் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு சின்னர், அப்படி எல்லா ரிலீஜனும் மோரல்லெஸ் அப்படிதான். ஸோ அப்போ உனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா, உனக்கு பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னா, ஸோ நீ அது பண்ணணும் இது பண்ணணும் இதெல்லாம் இருக்குமா. இதெல்லாம் தாண்டி ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது லைஃப்ங்கிறது மியூசிக்கு, என்ஜாய்மெண்ட்ஸு, ஐடியா, டயலக்டிக்ஸு. ஸோ ரெனேசன்ஸை பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங் போகிறது, ரெனேசன்ஸ் சொல்லிட்டு இமேஜ் அடிச்சு பாருங்க, ஃபுல்லாக ஓவியமுக்கு, பெயிண்டிங்க்கு இம்பார்ட்டன்சஸ் கொடுக்கறது. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரெனேசன்ஸ் ஐடியாவை இவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அது மாதிரிலாம் கிடையாது, இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ஹோப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே தான் பார்த்தீங்கன்னா செயின்ட் தாமஸும் கலீலியோவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக கலீலியோட இன்ஃப்ளூயன்ஸ் அவுட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தட்ஸ் மீன்ஸ் ரேதர் தேன் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல இருந்தோ, தட்ஸ் மீன்ஸ் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் போய்ட்டு ஐடியா அப்படிங்கிறது பிளாட்டோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிலாசபி, ஐடியா அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்சர்வ் பண்ணி எம்பிரிக்கலாக ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ கலீலியோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா யூனிவர்ஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் வித்தவுட் தியாலஜி ஒரு டெலியாலஜி. தியாலஜி அப்படிங்கிறது ரிலீஜியனோ இல்லைன்னா உன்னோட பர்பஸே, ஹியூமனே இப்படி இருக்கிற உன்னோட பர்பஸே இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகணும் அவசியம் இல்லை. இல்லைன்னா தியாலஜி ரிலீஜியன் சொல்கிற மாதிரி என்னது ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணி மெக்கானிக்கலாக ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஹோப்ஸ் பிலீவ் பண்ணுறாரு. ஸோ இதில் ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்ஸில். ஸோ இப்போ எக்ஸாமில் நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறது இல்லை, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னது, சயின்ஸ், அப்சர்வேஷன்ஸ்க்கு, ஐடியாவுக்கும் ரிலீஜனுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ரிலீஜனால ஐடியா தான் அது, ஓகேவா? ஸோ ரிலீஜனுக்கும் ஐடியாவுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், நான் பார்த்து அப்சர்வ் பண்ணி எம்பிரிக்கலாக ப்ராக்டிக்கலாக நான் லேபு இது மாதிரி வச்சோ இல்லைனா டேட்டா வச்சோ ஃபேக்ட் வச்சோ நான் ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூஷன்ஸ்க்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா சயின்ஸ். தட்ஸ் அ சயின்டிஃபிக் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன். இது யார்கிட்ட இருந்து அவருக்கு வந்துச்சு அப்படின்னா செயின்ட் தாமஸ்ட்டு இருந்தும் அண்ட் பார்த்தீங்கன்னா கலீலியோட்டு வந்து சொல்லலாம். ஸோ கலீலியோட பிரின்சிபல்ஸ் படி என்ன அப்படின்னா யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தியாலஜியோ டெலியாலஜியோ தேவையில்லை. நமக்கு மேக்ஸு, கலீலியோட அண்டர்ஸ்டாண்டிங்னா மேக்ஸ் மூலமாக ஒரு ஹோல் யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஸோ அதாவது ப்ராக்டிக்கலாக ஃபேக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நமக்கு டெலியாலஜியோ தியாலஜியோ தேவையில்லை அப்படிங்கிறாரு. தட்ஸ் மீன்ஸ் ரிலீஜன் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிறது அவர் அந்த அண்டர்ஸ்டாண்ட் படி பார்க்கும்போது ஐடியா, தியாலஜி, அது சொர்க்கம் நரகம் அதெல்லாம் விட்டு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் நேச்சர்னா என்ன, ஹியூமன் நேச்சர் ப்ளஷர் அண்ட் பெயினை பொறுத்து இருக்கும். ஆப்வியஸ் அது.
So for hopes, human beings are material bodies in motion. நம்ம வந்து மெட்டீரியல் பாடிஸ் இன் மோஷன்னா நம்ம வந்து மேக்ஸ் மாதிரியே பிசிக்ஸ் மாதிரியே கெமிஸ்ட்ரி மாதிரியே என்னோட பாடியை பயாலஜிக்கலாக நம்ம வந்து என்ன வேணும், ஒரு மெக்கானிக்கல் பொருள், அவ்வளோதான் அது. அதில் ட்ரிவன் பை டூ ஸ்டிமுலி. ஒன்று ப்ளஷர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெயின். உனக்கு ஒரு விஷயத்தில் ப்ளஷர் இருக்குது அப்படின்னா உன் பிரெயின் வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். ஒரு விஷயத்தில் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நீ அவர்ஷன், அதுலேருந்து விலகி போகும். அவ்வளோதான், இவ்வளோதான் பிரின்சிபல் அப்படிம்பார். இதை வச்சு தான் இப்போ இதுதான் ரியாலிட்டி, இதை வச்சு தான் நீ மூவ் பண்ணணும் அப்படிம்பார். அப்போ ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு? டூ ஸ்டிமுலியை பேஸ் பண்ணியிருக்கு. ப்ளஷர் அண்ட் பார்த்தீங்கன்னா அது பெயின். அது மெட்டீரியல் பாடிஸ் இன் மோஷன் என்ன அர்த்தம்னா உன் பிரெயின்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அது நிறைய எலமெண்ட்ஸஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதை வச்சு தான் உன் தாட் இருக்கும், அதை வச்சு தான் உன்னோட ஆக்ஷன்ஸஸ் இருக்கும். அந்த அந்த மாலிகூல்ஸஸ் மூவ் ஆகுது தெரியுமா? அந்த மாலிகூல்ஸஸ் வந்து ரெண்டு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணும். ஒரு விஷயத்தை பார்த்து உனக்கு ப்ளஷர் இருக்கும் அப்படின்னா அதை நோக்கி போகும். ஒரு விஷயத்துல உனக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து விலகி போகும். கரெக்டு தானே? தீ சுடுனா கை எடுத்துருவோம். இன்னொரு வந்து ஒரு ஃபுட் நல்லா இருக்குது, கேக் நல்லா இருக்குன்னா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணும், ஆசைப்படும். அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக இருக்குது. இதுதான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும் அப்படிம்பாரு. இட்ஸ் அ அதாவது ஃபிசிக்ஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, எக்ஸாம்பிள் எப்படி எழுதணும் அப்படின்னா அது ஹியூமன் நேச்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிமுலியை பொறுத்து தான் இருக்கும். ஒரு ஸ்டிமுலி என்னது ப்ளஷர் அண்ட் பெயின், அவ்வளோதான். அதுக்குள்ளே போய் என்னது பிரெயின் இருக்குது, பிரெயினுக்குள்ள எலமெண்ட்ஸஸ் இருக்குன்னு பிளாட்டோ என்னது ஹோப்ஸே எழுதுகிற மாதிரி அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எழுதணும்னு இருக்காது. அன்லெஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப டிமாண்ட் பண்ணாத வரைக்கும். அப்போ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவலிசம்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸஸ் இருக்கு. எவ்ரி ஹியூமன் இஸ் செல்ஃப் ரிகார்டிங், யூட்டிலிட்டேரியன் அண்ட் பொசசிவ் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். செல்ஃப் ரிகார்டிங்னா என்னது? எப்போ நீ வந்து இன்னொரு பர்சனோட இன்ட்ரெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் உன்னால பண்ண முடியாது. ஏன்னா ஓம் பிரெயின்ல இருக்கிற எலமெண்ட்ஸஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னது ரெண்டு விஷயத்துக்கு தான் ரியாக்ட் பண்ணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னது ப்ளஷர் இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னது பெயின் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்னது அவர்ஷன் இருக்கும். அவ்வளோதான். அப்போ இன்னொரு பர்சனோட இன்ட்ரெஸ்ட் உனக்கு புரிஞ்சுக்க முடியாது, அவனோட ஆசைகளை புரிஞ்சுக்க முடியாது. உன்னோட ஆசை என்ன, உன்னோட பெயின் என்ன மட்டும் தான் உன்னால புரிஞ்சுக்க முடியும். அதனால நீ செல்ஃப் ரிகார்டிங்காக இருப்ப. செல்ஃப் ரிகார்டிங் என்ன உன்னை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பேன், செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஸோ மாக்கியாவெல்லி மாதிரியே செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது சின் கிடையாது, இட்ஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் அ சயின்ஸ் அப்படிம்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது யூட்டிலிட்டேரியன். யூட்டிலிட்டேரியன் என்னது? ஒரு விஷயத்துக்கு யூட்டிலிட்டி இருக்கு. ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா இல்லை ப்ரெஷர் இருக்குன்னா பண்ண போற, பெயின் இருக்குன்னா பண்ண மாட்டேன், அவ்வளோதான் யூட்டிலிட்டி. ஸோ யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல்ஸ் அப்படி. யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸ்னா என்னது? ஒரு விஷயத்தில் நன்மை இருக்கா அந்த விஷயத்தை நீ பண்ண போற, அவ்வளோதான். ஒரு விஷயம் நன்மை இல்லையா அதை பண்ண வேணாம். நெக்ஸ்ட் பொசசிவ் இண்டிவிஜுவல். ஸோ பொசசிவ் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது நீ ப்ளஷர் அண்ட் பெயினை பொறுத்து தான் இருக்கும் உன்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால ஒரு ப்ளஷர் கொடுக்குற விஷயம் மாதிரி பொசசிவ் உன்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய பொருள் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், அது உன்னோட பொருள், அவ்வளோதான். உன்னோட பொருள் நினச்சிட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க் மூலமாக ஏர்ன் பண்ண ஒரு பொருள் அது. பொசசிவ் உன்னோட ஹார்ட் ஒர்க் மூலமாக ஏர்ன் பண்ண பொருள்னால நீயே வச்சுக்கலாம் அது. ஸோ இந்த தியரம் எல்லாமே வந்து இட்ஸ் மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா லிபரலிசம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எதுலேருந்து வருது அப்படின்னா என்னது இவரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து சொல்லலாம். இது வந்து ஹோப்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங். ஹோப்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்பிரிட்டேஷன். ஓகேவா? சின்ஸ் ஒன் கேனாட் அசஸ் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், நம்ம இன்னொரு ஆளோட ஃபீலிங்ஸ் அசஸ் பண்ண முடியாது. ஹோப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் ஆர் அட்டர்லி என்னது செல்ஃப் இன்ட்ரெஸ்டட், அது ஓகே சொல்றாரு. திஸ் இண்டிவிஜுவலிசம், இது இண்டிவிஜுவலிசம் இல்லையா? திஸ் இண்டிவிஜுவலிசம் ஹோப்ஸ் பிலீவ்ட் இட்ஸ் நாட் எ சின்மா, இட்ஸ் அ நேச்சுரல். ஏன்னா ஹியூமன்ஸ் எதை பொறுத்து தான் இருப்பான் அப்படின்னா அது ப்ளஷர் அண்ட் பெயின் ரெண்டு ஸ்டிமுலியை பொறுத்து தான் உன்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். A person has no choice but to seek என்ன அப்படின்னா அது ப்ளஷர், which defines பார்த்தீங்கன்னா அது ஃபெலிசிட்டி, ஹாப்பினஸ். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஃபெலிசிட்டி யூஸ் பண்ணுவார். ஒரு விஷயத்தில் ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னா அதை நீ பண்ண போற, அந்த விஷயம் ஹாப்பினஸ் இல்லைன்னா பண்ண மாட்டேன், தட்ஸ் ஆல், சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அப்போ கேவோசஸ் இருக்கா? இந்த கேவோஸில் என்ன நடக்கும்னானது பெயின் இருக்கும், அதனால உனக்கு இது பிடிக்காது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம ப்ளஷர் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். எதில் ப்ளஷர் இருக்கும் அப்படின்னா அது ஆர்டரில். ஒரு ஆர்டர்டு சொசைட்டியில் யார் வந்து வார் டைமில் ரிஃபார்மேஷன், ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ராயல்ஸ் பியூரிட்டான்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்குது, ஒரு கேவோசஸ் இருக்குது, அதில் ஒரு பெயின் தான் இருக்குது, அதில் ஃபியர் தான் இருக்குது. ப்ளஷர் எங்கே இருக்குன்னு ஆர்டரில் இருக்கும். ஒரு ஆர்டர்டு சொசைட்டி இருக்கும்போது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டர் சொசைட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, சோஷியல் கான்ட்ராக்ட் தேவை.
ஸோ வெரி மெயின். நீங்கள் ஹோப்ஸ் எழுதும்போது சோஷியல் கான்ட்ராக்டுங்கிறது எழுதாமல் பண்ண முடியாது. த வேர்ல்ட் ஆஃப் ஹோப்ஸ் வாஸ் ஷேப்டு பை எமர்ஜிங் போர்ஜோய்ஸே. போர்ஜோய்ஸ்ன்னு என்ன அப்படின்னா என்னது, அந்த டைமில் வந்து என்னது இருந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், ரிச் பீப்புள்ஸ், மெட்டீரியலிசம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பீப்புள்ஸ். ஸோ த மிடில் கிளாஸ் ஃபார் ஹிம் த இண்டிவிஜுவலிசம் இஸ் சென்டர். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த மெட்டீரியல்ஸ் இண்டிவிஜுவலிசம், நான் சம்பாதிக்கிறேன், அது என்னோடது, பொசசிவ் இண்டிவிஜுவல். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு திறமை இருந்து எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் டேலண்ட் அண்ட் வில்லை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறேன், ஒரு விஷயத்தை பண்ணுறேன், அது என்னோட இது. ரிலீஜன் இருக்கா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றது. ஃபார் ஹிம் இண்டிவிஜுவலிசம் இஸ் சென்டர் எக்கோயிங் த சோஃபிஸ்ட் moral philosophy where part is prior to the another whole. So part is prior to the whole என்ன அர்த்தம்னா part is prior to another whole. part தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் whole மொத்தமா வரும். பார்ட் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் இஸ் அ பார்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சொசைட்டி. சொசைட்டி வந்து ஹோல். அப்போ ஹோலுக்கு முன்னாடி என்ன வந்துடும் அப்படின்னா பார்ட் வந்துடும். ஓகே. ஸோ மொத்தமாக சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட் முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட். தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் இஸ் பிரியர் டு தி என்னது ஹோல் அப்படிங்கிறது. ஸோ ஹோல் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டி, அதில் ஒரு பார்ட் தான் ஹியூமன் இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். எங்கேயாச்சும் இப்போ சொசைட்டியை பற்றி பேசணுமா, மோஸ்ட்லி இல்லை. ஸோ சபேன் கால்ஸ், அதனால வந்து சபேன் வந்து இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹோப்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவலிஸ்ட் அப்படிங்கிறார் ஹோப்ஸ். சபேன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் காக இந்த 2 பாயிண்ட். ஓகேவா. ஸோ சபேன் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் என்னது ஆல் என்னது இண்டிவிஜுவலிஸ்ட் என்ன அர்த்தம், ஹோப்ஸ் வந்து இவ்வளோக்குள்ள சொல்றாரு, அவ்வளோ இண்டிவிஜுவலிஸ்டா சொல்றாரு. ஹியூமன் 2 விஷயத்துக்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவான். ஒன்று ப்ளஷர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெயின். ப்ளஷர் பெயினுக்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவான். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே கன்சிடர் பண்ணாதா, ஹீஸ் அ செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் தான், தட்ஸ் அ ஃபேக்ட், தட்ஸ் அ நேச்சுரல் அப்படிங்கிறாரு. ஸோ அதனால வந்து ஹோப்ஸ் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் என்னது ஆல் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சிபி மேக்ஃபர்சன், நம்ம பின்னாடி வந்து டெமோக்ரஸின்னு படிக்கும்போது அவரோட பிரின்சிபல்ஸ் ரொம்ப டீப்பாக படிப்போம். சிபி மேக்ஃபர்சன் என்ன சொல்றாருன்னா ஹோப்ஸ் பிகேன் ஆஸ் இண்டிவிஜுவலிஸ்ட். ஆமாம், இப்போ சொல்கிற மாதிரி பிரெயின் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 2 விஷயத்துக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணும். எது விஷயத்துக்கு, 2 ஸ்டிமுலிக்கு மட்டும்தான், ஸ்டிமுலேட்டருக்கு மட்டும்தான், ப்ரெஷர் அண்ட் பெயினுக்கு மட்டும்தான். அதனால இண்டிவிஜுவலாக இருக்குது, இண்டிவிஜுவலிஸ்ட் அப்படிங்கிறது ஃபேக்ட். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் கன்க்ளூட் ஆஸ் அப்சல்யூட்டிஸ்ட். ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவல் வந்து என்னது ப்ளஷர் பெயினுக்கு மட்டும் தான் வச்சிருப்பான். எது நன்மையோ அதுக்கு மட்டும் தான் நோக்கி போயிட்டு இருப்பான். நன்மை இல்லை, எது ப்ளஷரோ அதை நோக்கி தான் போயிட்டு இருப்பான். அப்போ இந்த கேவோசஸ்லேருந்து எதுக்கு போவான், ஆர்டருக்கு போவான். ஆர்டர்டு சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். ஏன்னா ஆர்டர்டு சொசைட்டியில் தான் என்ன இருக்கும்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும். அப்போ ஆர்டர் சொசைட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு யார் தேவை, ஒரு கிங்கு தேவை. ஒரு அப்சல்யூட் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கிற மாதிரி ஒரு கிங்கு தேவை. அப்சல்யூட் பவர் இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் தேவை. அதுதான் லெவைத்தான் அப்படிமா டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ அவர் சொல்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னு கடைசி கன்க்ளூட் பண்ணுவார் யாரு, ஹோப்ஸ். அப்போ இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுவார் தியரியை. ஆனால் முடிக்கும் போது என்ன ஆகுனானது கிங் என்ன சொல்கிறாரோ அதான் கேட்கணும் அப்படின்பார். கிங் ஏன் கிங் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னானது, அப்போ தான் ஆர்டர் இருக்கும், அப்போ தான் லா அண்ட் ஆர்டர் இருக்கும். அப்போ லா அண்ட் ஆர்டர் வந்து எதுக்காக இருக்கணும் அப்படின்னானது, ஏன்னா இண்டிவிஜுவல் வந்து அதுதான் விருப்பப்படுவான், ஏன்னா அதில் தான் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் முடிக்கும் போது பார்த்தேன் அப்படின்னானது அவர் வந்து ஒரு அப்சல்யூட்டிஸ்டாக முடியும். அப்சல்யூட்டிஸ்ட்னா என்ன அப்படின்னா கிங் தான் அப்சல்யூட் பவர் அப்படிங்கிறது. பின்னாடி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது ப்ரூட்டல் அண்ட் ஃபியர்ஃபுல் அப்படிங்கிறது. ஸோ ஹியூமன் வந்து கேவோசஸ்லேருந்து எதை நோக்கி போவோம் அப்படின்னா ஆர்டரை நோக்கி போவோம். லா அண்ட் ஆர்டர் இருக்கிற மாதிரி, ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி, செக்யூராக இருக்கிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் என்ன கொடுக்குறானது ப்ளஷரை கொடுக்கும். ஆனால் கேவோசஸ் இருக்கும்போது லா அண்ட் ஆர்டர் இருக்காது, இஷ்யூஸஸ் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா பெயின் தான் இருக்கும். இதில் இதை நோக்கி போகிறான்னா அப்போ இந்த கேவோசஸ் பெயின் இருக்கிற சிச்சுவேஷன் எது அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர். ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர் ஹியூமன்ஸ் என்ஜாய் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் லிபர்ட்டி. ஸ்டேட் ஆஃப் நேச்சர்னா என்னென்னா அந்த இடத்துல மேன் கிரியேட் பண்ண என்ன கிடையாது அப்படின்னா கவர்மெண்ட் கிடையாது, நேச்சர் மட்டும்தான் இருக்கும். காடு மாதிரிமா, ஃபாரஸ்ட் மாதிரி. அங்கே ஏன்னா மைட் இஸ் ரைட்டு தான். மைட் யாருங்க, யானை சிங்கம் புலி தான் மைட். அவன் தான் நிறைய பவர் இருக்குது, அவன் சொல்லதான் ரைட்டு. அவனுக்கு எப்போ வேணுமோ யாரை சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கிடுவான், அதுதான். ஓகேவா.
ஸோ அப்போ ஸ்டேட் ஆஃப் நேச்சர் எப்படி இருக்குன்னு அப்போ நம்மளும் அதே மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ப்ரூட்டலாக இருக்கும், ஃபியர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தானே? மைட் இஸ் ரைட். அவன் ஜிம்முக்குலாம் போய் பவர்ஃபுல்லாக இருக்கானோ அவன் சொல்கிறது தான், அவன் இன்னொருத்தர் அடிக்கணும் அடிச்சுக்கலாம், யாருமே கேட்க முடியாது. தட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அப்படிம்பார். ஸ்டேட் ஆஃப் நேச்சரில் என்னது, அப்சல்யூட் லிபர்ட்டி இருக்கும். உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம், திருப்பி அடிக்கணுமா அடிச்சுக்கலாம், இன்னொரு அடிச்சுக்கலாம், அப்சல்யூட் லிபர்ட்டி இருக்கும். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி இருக்கும், எல்லாருமே ஈக்குவல் தான், ஏன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்சல்யூட் லிபர்ட்டி இருக்கும், அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி இருக்கும். ஆனால் இது எங்கே கொண்டு போய் முடிஞ்சிரும்னானது அனார்க்கியில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அப்போ ஸ்டேட் ஆஃப் நேச்சரில் உனக்கு அப்சல்யூட் லிபர்ட்டி, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஈக்குவல் தான், யாருமே கண்ட்ரோல் பண்ண போகிறது இல்லை, கார்டு மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகே, மைட் இஸ் ரைட், இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நீ அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் நேச்சர் எப்படி இருக்கும்னா அப்படின்னா அது எதில் போய் முடிஞ்சிடும், அனார்க்கியில் போய் முடிஞ்சிடும். அது அனார்க்கி எப்படி இருக்கும்னா நாஸ்டியா இருக்கும், போரா இருக்கும், ப்ரூட்டிஷா இருக்கும், ஷார்ட்டா இருக்கும் அப்படிம்பார். நாஸ்டி, புவர், ப்ரூட்டிஷான்னு ஷார்ட், யாரும் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ ஸ்டேட் ஆஃப் வார் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது லா அண்ட் ஆர்டர் இல்லாதனால அது ஸ்டேட் ஆஃப் வாரா இருக்கும். ஆல் அகெயின்ஸ்ட் ஆல், எல்லாருக்கும் அகெயின்ஸ்ட் வார் தான் ஸ்டேட் ஆஃப் நேச்சர். ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஏன் பயம் இருக்கு? எவ்ரிஒன் பிகம்ஸ் த்ரெட் டு அதர்ஸ். ஒருத்தனுக்கு அதிகமாக சொத்து சேர்ந்துருச்சா இவனுக்கு எப்படி இருக்குன்னு ஐயோ நமக்கு பயம் இருக்கும், நம்மளோட சொத்து போயிருமோன்னு சொல்லிட்டு. ஒருத்தன் அதிகமாக பவர் இருந்துச்சு அப்படின்னா ஐயோ நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு பயம் இருக்கும். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இல்லை, லா இல்லை, அத்தாரிட்டி இல்லை. ஸோ அப்போ எவ்ரிஒன் பிகம்ஸ் த்ரெட் டு அதர்ஸ். திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் வார். அப்போ ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது கேவோசஸ்ல இருக்கும். அந்த அத்தாரிட்டி இல்லை அப்படின்னா அது ஸ்டேட் ஆஃப் வாரா இருக்கும். ஆல் அகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற மாதிரி. திஸ் கிரியேட்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டயலாக். இட்ஸ் அ கீவேர்ட். கீவேர்ட் என்ன, ஸ்டேட் ஆஃப் நேச்சர் கேவோசஸாக இருக்கும். அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் வார் ஆயிடும். ஆல் அகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல். அதனால என்ன கிரியேட் ஆகும்னானது செக்யூரிட்டி டயலாமா கிரியேட் ஆகும். where the source of pleasure for one is pain for another. ஒருத்தனோட சோர்ஸ் ஆஃப் பிளஷர் இன்னொருத்தனுக்கு எப்படி இருக்கும்னா சோர்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா பெயினாக இருக்கும். அப்படிதானே? ஏன்னா ஹோல் நேச்சரில் லிமிட்டடாக தான் இருக்கும். நம்மளோட ஆசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்லிமிட்டடாக இருக்கும். ஆனால் நேச்சரால் கொடுக்க முடிஞ்ச விஷயம் லிமிட்டடாக தான் இருக்கும். இப்போ ஹியூமன் பிளஷரை நோக்கி போயிட்டே இருப்பான். அப்போ எவ்வளோதான் மெட்டீரியலை என்ன பண்ணுறது அப்படின்னா கெயின் பண்ணுறது. அப்போ நீ ஒருத்தன் மட்டும் மெட்டீரியல் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா, ஏன்னா ப்ரெஷர் நோக்கி போயிட்டு இருப்பான், ப்ரெஷர் இருந்து கிடைக்கும், மெட்டீரியல் கிடைக்கும். ஆனால் மெட்டீரியல் எவ்வளோதான் இருக்குது, லிமிட்டட் தான் இருக்குது. எல்லாருமே அன்லிமிட்டடாக நிறைய எடுத்துக்க முடியாது. அப்போ ஒருத்தன் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு அது என்னவா இருக்கும், பெயினாக இருக்கும். இன்னொருத்தர் அது எடுக்கிற மாதிரி இருக்கும். அன்லிமிட்டட் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரொவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியர் அண்ட் அத்தாரிட்டி. ஃபியர் எஸ்பெஷலி ஆஃப் வயலண்ட் டெத் பிகம்ஸ் த பேசிஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஆர்டர் இல்லை அப்படின்னா டெத்தில் போய் முடிஞ்சிடும். அது உனக்கு என்னது கடைசியாக ரொம்ப க்ரூரலாக. ஸோ பேசிஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அப்போ நான் ஆர்டர் இல்லை, கேவோஸ், ஸ்டேட் ஆஃப் நேச்சர் இல்லை, அத்தாரிட்டி இல்லை அப்படின்னா, சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லை அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் பயத்தில். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அத்தாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். அப்போ ஃபியர் தான் பேசிஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஒரு அத்தாரிட்டி எப்போ வரும் தேவைப்படுது அப்படின்னா ஃபியரில் தான் அத்தாரிட்டி. பயம் இருந்தால் தான் நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொருத்தனுக்கு அடிபடைஞ்சு இருப்பேன். த லாஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இஸ் த எண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். அப்போ ஹியூமன் எப்போவுமே எதுக்கு நோக்கியே தான் போயிட்டு இருப்பான், ப்ளஷரை நோக்கி தான் போயிட்டு இருப்பான், ஹாப்பினஸை நோக்கி தான் போயிட்டு இருப்பான். செத்து போனோன்னா ஹாப்பியாக இருக்க முடியுமா, இருக்க முடியாது. அப்போ எண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ ஹியூமன்ஸ் கன்சென்ட் டு ஏ ஸ்டேட். அதனால ஹியூமன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ஓகே சொல்லுவான். ஃபுல் லிபர்ட்டி இருந்துச்சு, ஃபுல் ஈக்குவாலிட்டி இருந்துச்சு ஸ்டேட் ஆஃப் நேச்சர். ஆனால் அது ப்ரூட்டலாக இருந்துச்சு, ஷார்ட்டாக இருந்துச்சு, நாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட் செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கும். உனக்கு லேண்ட் ஆர்டர் ப்ரொவைட் பண்ணி செக்யூரான வச்சுக்கணும். தட் என்ஷோர்ஸ் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர்டர். இன்டர்னல் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஊருக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் செக்யூரிட்டி. எக்ஸ்டர்னல் ஆர்டர் அப்படிங்கிறது வெளியிலேருந்து யாராச்சும் இன்னொரு கண்ட்ரிலேருந்து யாராச்சும் ஒன்று அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஸ்டேட் ஒன்று என்ன பண்ணோன்னா பாதுகாக்கும். திஸ் போலீஸ் ஸ்டேட் இது வெல்ஃபேர் ஸ்டேட் கிடையாது. லிபரலிசம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எதுக்கு சப்போர்ட் பண்ணாது, போலீஸ் ஸ்டேட். போலீஸ் ஸ்டேட் ஒர்க்கே என்ன அப்படின்னா செக்யூரிட்டி கொடுக்கறது தான். ஏன்னா உனக்கு செக்யூர் டயலாமா. ஏன் செக்யூர் டயலாமா இருக்கு? ஸ்டேட் ஆஃப் நேச்சர் என்னவா இருந்துச்சுன்னா ஸ்டேட் ஆஃப் வார் இருந்துச்சு, ஆல் அகெயின்ஸ்ட் ஆலாக இருந்துச்சு. ஸோ நமக்கு மினிமல் ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. மினிமல் ஸ்டேட்னா அதோட ஒர்க்கே செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதான்.
நைட் வாட்ச்மேன் ஸ்டேட். யாரும் வந்துட்டு பொருளை தேடிட்டு போகக்கூடாது, அதுக்கு லேண்ட் ஆர்டர் இருக்குது. யாரும் அடிச்சிடக்கூடாது, லேண்ட் ஆர்டர் இருக்குது. வாட்ச்மேன் மாதிரி ஒரு செக்யூரிட்டி பர்சன் மாதிரி ஒர்க் பண்ணும். எது ஸ்டேட். தட்ஸ் அ போலீஸ் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ என்னது மினிமல் ஸ்டேட். நாட் ஓவர் ஸ்டெப்பிங் இன்டு என்னது மொராலிட்டி, ரிலீஜியஸ் டொமைன்ஸ்க்குலாம் வரவே இல்லை ஹோப்ஸ். ஸோ மொராலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னது, எது நல்லது கெட்டதெல்லாம் இங்கே இல்லை. நல்லது கெட்டதுன்னு சொல்கிறது ஐடியாமா, ஐடியலிசம். அது ஐடியாவிலேருந்து வர்றது, ரைட் ராங்லேருந்து வராது. இங்கே ரைட்டு ராங்லாம் கிடையாது. பிரெயின் ரெண்டு விஷயத்துக்கு தான் என்னது அட்ராக்ட் பண்ணும், ரெண்டு விஷயத்துக்கு தான் வந்து ரியாக்ட் பண்ணும், ப்ளஷர் அண்ட் என்னது பெயின் அப்படிங்கிறது. ஸோ மோரோ ரிலீஜியஸ் டொமைன்ஸ்க்கு என்ன கிடையாது அப்படின்னா என்னது இம்பார்ட்டன்ஸஸ் இல்லை. ஸ்டேட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா என்னது போலீஸ் ஸ்டேட்டாக இருக்கும். ஒர்க்கு செக்யூரிட்டி என்னது ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட்லேருந்து நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஸ்டேட் எப்படி இருக்கணும், ஸ்டேட் என்னென்ன பவர் இருக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இந்த சோஷியல் கான்ட்ராக்ட்னா என்ன, அதிலிருந்து இந்த லெவைத்தன், இந்த சி மான்ஸ்டர்னு அர்த்தம். ஒரு மான்ஸ்டர் ஸ்டேட்டை அவர் கிரியேட் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். தி சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ் கிரியேட் ஏ சொவரைன் ஸ்டேட், லெவைத்தனை கிரியேட் பண்ணுறான். எதுக்காக ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் தேவைப்படுது அப்படின்னா, கேவோசஸ் இருக்கும்போது. எப்போ கேவோஸ் இருக்கும், ஸ்டேட் ஆஃப் என்னது நேச்சரில். அப்போ அங்கே என்ன இருக்கும், செக்யூரிட்டி டயலாமா இருக்கும். கேவோசஸ் இருக்கும்போது ஸ்டேட் ஆஃப் நேச்சர் ஸ்டேட் ஆஃப் வாராக இருக்கும். ஆல் அகெயின்ஸ்ட் என்னது ஆல் அப்படிங்கிறது. அந்த இடத்துல என்னது செக்யூரிட்டி டயலாமா இருக்கும். செக்யூரிட்டி டயலாமா அப்படிங்கிறது என்னது, இன்னொருத்தவனோட ஹாப்பினஸ் உன்னோட என்னவாக இருக்கும்னு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாரு, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். அந்த கான்ட்ராக்ட் மூலமாக நம்ம ரெண்டு பேரும் தன்னோட ரைட்ஸை ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு, ரைட்ஸ்னால் என்னது லிபர்ட்டி இருந்துச்சா, என்ன வேணால் பண்ணிக்கலான்னு இருந்துச்சா, அதை விட்டு கொடுத்துட்டு அதை பார்க்குறதுக்கு யார் இருக்கா, ஸ்டேட் இருக்கும். ஸ்டேட் ஒரு காமனாக ஒரு லா கிரியேட் பண்ணும். அந்த லா கிரியேட் பண்ணி அந்த லா மூலமாக நம்ம எல்லாருமே என்னது, லாங்கிறது கான்ஸ்டியூஷன், ஓகேவா, அண்ட் என்னது அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக ஒரு ஆர்டர் கிரியேட் ஆகும். இந்த ஆர்டர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் மூலமாக என்ன இருக்குன்னு என்னது ப்ளஸ் எல்லாருமே என்னது ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கலாம். தட்ஸ் அ கான்செப்ட். அப்போ சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக ஹியூமன்ஸ் கிரியேட் ஏ சொவரைன் ஸ்டேட். நம்மளோட சோஷியல் கான்ட்ராக்ட் என்னது, கான்ஸ்டியூஷன், நம்மளோட கான்ஸ்டியூஷன். ஸோ லெவைத்தான் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம், சொவரைன் ஸ்டேட். லெவைத்தான் அப்படியே சி மான்ஸ்டர், அவருக்கு வந்து அப்சல்யூட் ஸ்டேட். அது ஸ்டேட் சொல்கிறதா லா. ஸ்டேட் வந்து நீ எதுக்கு கேட்கக்கூடாது, ஓகேவா, எப்போ மட்டும் கேட்கலாம் அப்படிங்கிறது சின்ன ஒரு என்னது ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ கவர்னன்ஸ் வித்தவுட் ஸ்வாட்ஸ் ஆர் பட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறார். கவர்னன்ஸ் அப்படிங்கிறது லாமா, லா வித்தவுட் ஸ்வாட் அப்படின்னா என்னன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பவர் இல்லாமல், இம்ப்ளிமெண்டேஷன் பவர் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கிற லா ஜஸ்ட் என்னன்னா வேர்ட்ஸ் தான். ஸோ லா வித்தவுட் ஸ்வாட்ஸ், ஸ்வாட்னா என்ன அப்படின்னா பயம், பயம் இருக்கு, கத்தினா பயம் இருக்கக்கூடாது தானே. ஸோ பயம் இல்லாமல் இருக்கிற கவர்னன்ட் அப்படிங்கிறது லா, சிம்பிளாக. ஸோ லா வந்து என்னது ஸ்வாட் இல்லாத, பயம் இல்லாத, அத்தாரிட்டி இல்லாத லா வந்து ஜஸ்ட் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்லெஸ். அது ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர் திஸ் கான்ட்ராக்ட் மேன் லாசஸ் ஆல் ரைட்ஸ். உனக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. ஆனால் இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது அண்ட் பார்த்தீங்கன்னா என்னது லிபரலிசம் அப்படிங்கிறது மேனுக்கு ரைட்ஸ் நிறைய கொடுக்கறது தான். இவரோட அதனால தான் வந்து சிபி மேக்ஃபர்சன் என்ன சொல்கிறாரு, இண்டிவிஜுவலிசம்னு ஸ்டார்ட் பண்ணுவார், கடைசியில் நேரம் அப்சல்யூட்டிஸ்ட் ஆயிடுவார், இண்டிவிஜுவலிசம் இல்லாமல் போயிடும். ஸோ அதை தான் இங்கே மேன் லாசஸ் ஆல் ரைட்ஸ் எக்ஸப்ட் த ரைட் டு லைஃப். ஏன் அவனுக்கு ரைட் டு லைஃப் மட்டும் இருக்கும், உனக்கு மற்ற ரைட்ஸ் எதுவுமே இருக்காது, லிபர்ட்டிலாம் ஒன்றும் கிடையாது. லிபர்ட்டி உனக்கு எங்கே தான் இருக்கும், ஸ்டேட் ஆஃப் நேச்சரில் தான் லிபர்ட்டி இருக்கும். ஸ்டேட் ஆஃப் நேச்சர்லாம் எல்லாருக்கும் லிபர்ட்டி இருக்கும், அப்சல்யூட் லிபர்ட்டி இருக்கும், அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி இருக்கும். ஆனால் உன்னை ஒரு ஸ்டேட் சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுற அப்படின்னா, தட்ஸ் லெவைத்தானை கிரியேட் பண்ணுற அப்படின்னா உனக்கு ரைட்ஸ் இருக்காது. மேன் லாசஸ் ஆல் ரைட்ஸ், ரைட் டு லைஃப் மட்டும் இருக்கணும். இல்லைன்னா செல்ஃப் ப்ரிசர்வேஷன். ஏன் ரைட் டு லைஃப் மட்டும் இருக்கணும், ஏன்னா அந்த லைஃப் இருக்கணும், செத்துருவோன்னு பயந்து தான் என்னவே பண்ணுறோன்னா அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டே கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன இருக்குன்னா ரைட் டு லைஃப் இருக்கும், ஓகே, அண்ட் செல்ஃப் ப்ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். த ஸ்டேட் கெயின்ஸ் என்னது அப்சல்யூட் பவர். அவரோட லெவைத்தானில் சி மான்ஸ்டர் ஆஃப் த லெவைத்தான் அப்படிங்கிறது அப்சல்யூட் பவர் இருக்கும் ஸ்டேட்டுக்கு, உனக்கு எந்த ரைட்ஸுமே இருக்காது.
ஸோ எக்ஸப்ட் என்னது ரைட் டு லைஃப். ஸோ லாக்கும் லிபர்ட்டிக்கும் டிஃப்ரென்சஸ்ன்னு பார்க்கும்போது அவரோட எக்ஸ்பிளனேஷன் படி லிபர்ட்டி எப்போ உனக்கு இருக்கும் அப்படின்னா வேர் லா இஸ் சைலண்ட். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பிலிம்ஸோட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நிறைய இது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில். லிபர்ட்டிங்கிறது ஃப்ரீடம். எப்போ தான் உனக்கு ஃப்ரீடம் இருக்கும்? லா சைலண்டாக இருக்கும்போது. அதாவது ஒரு விஷயத்தை நீ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நீ சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடலாம். அது போடலாமா? உனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. எப்போ இருக்குது அப்படின்னா என்னது? லா அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லைன்னா உனக்கு ஃப்ரீடம் இருக்குது. லா எப்படி தான் போஸ்ட் போடணும், யார் தான் போடணும், எவ்வளோ போடணும், எது மாதிரி கண்டென்ட் போடணும் லா இருந்துச்சு அப்படின்னா யூ வில் நாட் ஹாவ் தி லிபர்ட்டி. தட்ஸ் அ மீனிங். ஸோ லிபர்ட்டி ஃப்ரீடம் எப்போ தான் உனக்கு இருக்கும்? வேர் லா இஸ் சைலண்ட். லா இல்லாத போது தான் நீ இப்போ சோஷியல் மீடியா என்ன வேணால் போஸ்ட் போடலாம். ஏன்னா என்ன கிடையாதுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு லா இல்லை. லா இருந்துச்சு அப்படின்னா நீ உனக்கு நீ கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. இது ரைட்டு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. லா இருந்துச்சுன்னா ஒழுங்காக கேட்டுக்கணும், என்ன சொல்லுதோ அதுதான் அவரோட பிரின்சிபல். தட்ஸ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் லிபர்ட்டி. பாசிட்டிவ் லிபர்ட்டி கிடையாது. தட்ஸ் அ நெகட்டிவ் கன்செப்ஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ லிபர்ட்டி மீன்ஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆப்போசிஷன். லிபர்ட்டி அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஆப்போசிஷன்ல இருந்து ஆப்சண்டா இருக்கிறது. நாட் என்ன கிடையாதுன்னா இன்டர்னல் ஒன்ஸ் கிடையாது. இல்னஸ். உனக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஓகேவா? இந்த ஃப்ரீடம் என்ன அப்படின்னா நீ எங்கே வேணா மூவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலா தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரிக்கு நீ மூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆனால் அதே ஃப்ரீடம் உனக்கு இன்டர்னலாக இஷ்யூஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உன்னால் மூவ் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்டேட்டும் பொறுப்பு கிடையாது, யாரும் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இன்டர்னலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் சொன்னால் அது சோஷியலிசம் வரும். அதாவது உனக்கு சோஷியல் வெல்ஃபேர் கொடுத்து, எஜுகேஷன்ஸ் கொடுத்து, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கறது இன்டர்னல் லிபர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக. ஸோ லிபர்ட்டினா என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆப்போசிஷன். எக்ஸ்டர்னல் ஆப்போசிஷன் என்னது? இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா உனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இக்கான கோ டு எனி பிளேஸ் கண்ட்ரி ஓ ஸ்டேட்டு அது மாதிரி அப்படி போகிறோம் அப்படின்னா தட்ஸ் அவங்க லிபர்ட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த லிபர்ட்டி இருக்குமா? ஓகேவா? ஆனால் அந்த லிபர்ட்டியுமே எப்போ தான் இருக்கும்? லா சைலண்டாக இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவ் லிபர்ட்டி. ஹென்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆர் எசென்ஷியல் லிபர்ட்டிஸஸ் அவரோட பிரின்சிபல்ஸ் படி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் அதுவுமே லா சைலண்டாக இருக்கும்போது மட்டும்தான். ஹோப்ஸ் ஆன் லா. லா வச்சு ஹோப்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹோப்ஸ் சாம்பியன்ட் பாசிட்டிவ் லா. பாசிட்டிவ் லானா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டேட் கிரியேட் பண்ற லாவை அது பாசிட்டிவ் லா அப்படிம்போம். ஸ்டேட் கிரியேட் பண்ற லாவை என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் லான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டேட் கிரியேட் பண்ணாமல் இருக்கிற லா தட்ஸ் மீன்ஸ் ஒரு சொசைட்டியில் நேச்சராகவே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸஸ் இருக்கும். ஆனால் அது அத்தாரிட்டி கிரியேட் பண்ணியிருக்காது. ஒரு அத்தாரிட்டி இருந்து ஸ்டேட் மாதிரி அத்தாரிட்டியோ இருந்து கிரியேட் பண்ணியிருக்காது. நேச்சுரலாகவே சில லாசஸ் இருக்கும். நேச்சுரல் லாசஸ் அப்படிமா ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரல். அதுக்கு தான் ஒரு லா தனியாக இருக்கும்லாம் இல்லை. யாரையுமே மர்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஜென்ரலாகவே நேச்சுரலாக இருக்கும் வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா லா நேச்சுரலாக இருக்குது. அதே இதை மர்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அத்தாரிட்டி மூலமாக ஒரு கவர்மெண்ட் மூலமாக கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது பேர் பாசிட்டிவ் லா. ஸோ நெகட்டிவ் லாவில் ஸ்டேட் இருக்காது, ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருக்காது. ஆனால் அது ஒரு ரூலாக இருக்கும், ரெகுலேஷன்ஸாக இருக்கும், மொராலிட்டி இது மாதிரி திங்ஸஸ் எல்லாம் மோரல்லஸ் இதில் வந்துடும். நேச்சுரல் லாஸஸ் வந்துடும். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா நேச்சுரல் லாஸ்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா நேச்சுரல் லாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் நேச்சர். ஸ்டேட் ஆஃப் நேச்சரில் அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி, அப்சல்யூட் லிபர்ட்டி இருக்கும். ஆனால் செக்யூரிட்டி டாலாமா இருக்கிறதுனால பீப்புள்ஸ் அவனுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பான். அதனால எதுதான் முக்கியம் அப்படின்னா பாசிட்டிவ் லா தான் முக்கியம். மேட் பை தி ஸ்டேட், நாட் நேச்சுரல் லா, விச் ரிலைஸ் ஆன் ரீசன், ஏ ஃபேக்கல்டி ஆஃபன் டிஃபீட்டட் பை பேஷன். ஸோ லா அப்படிங்கிறது எது மூலமாக இருக்கும் அப்படின்னா ரீசன் மூலமாக இருக்கணும். ரீசன் மூலமாக பீப்புள் கிரியேட் பண்ணதாக இருக்கணும். அந்த லா என்னவா இருக்கணும் அப்படின்னா பீப்புள்ஸை மேனேஜ் பண்ணணும். தேவையில்லாமல் நேச்சுரலாக ஒன்று இருக்குது, ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஸ்டேட் ஆஃப் நேச்சர்லாம் கிடையாது. அதாவது பீப்புளுக்கு ஃபியர் இருக்குது, ப்ரெஷர் வேணும் அப்படின்னா ஸ்டேட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கு சோஷியல் கான்ட்ராக்ட் தேவை. அந்த ஸ்டேட்டு கிரியேட் பண்ணுறது தான் லா. அதை ஒழுங்காக நீ சொன்னபடி கேட்ட அப்படின்னா அந்த ஃபியர் போயிடும், நீ ஹாப்பியாக இருப்ப. அவ்வளோதான், சிம்பிளாக. ஓகேவா? ஏன் அது ரீசன் மூலமாக கிரியேட் பண்ணுறதாகும், பேஷன் மூலமாக கிரியேட் ஆகாது. எது அப்படின்னா ஸ்டேட் கிரியேட் பண்ணலாம். ஸ்டேட் எதுக்காக மட்டும்தான் இருக்குது? உன்னை காப்பாற்றுறதுக்கு, அவனுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக இருக்குது. இட்ஸ் மினிமல் ஸ்டேட், இட்ஸ் அ போலீஸ் ஸ்டேட். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் ஹோப்ஸ் ஆன் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லா ஈக்குவல் டு கமாண்ட் ஆஃப் தி ஸ்டேட். ஸ்டேட் என்ன கமாண்ட் பண்ணுறதோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா அது எல்லாரும் கேட்டுக்கணும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அப்படிங்கிறாரு. இட்ஸ் எ கமாண்ட் ஆஃப் தி ஸ்டேட் தான் லாவாக இருக்கும். ஸ்டேட் என்ன சொல்றதோ அதை நீ கேட்டுக்கிற. த சோர்ஸ் ஆஃப் லா இஸ் தி என்னது ஸ்டேட். ஸ்டேட் தான் வந்து என்னது லாவோட சோர்ஸ். தட்ஸ் அ பாசிட்டிவ் லா. நாட் டிவைன் ஆர் மோரல் நார்ம்ஸ். டிவைன் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மோரல் அப்படிங்கிறது சொசைட்டியில் ஆல்ரெடி இருக்கிற கல்ச்சர், நார்ம்ஸ், கஸ்டம்ஸ், இதெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னா என்னது மொராலிட்டி அப்படிங்கிறதோ சொசைட்டி சொல்றதோ கஸ்டம் சொல்றதோ லா கிடையாது, சோர்ஸ் ஆஃப் லா கிடையாது. டிவைன் அப்படிங்கிறதும் என்னது, ரிலீஜன் அப்படிங்கிறதும் என்னது சோர்ஸ் ஆஃப் லா கிடையாது. எதுதான் சோர்ஸ் ஆஃப் லா? ஸ்டேட் தான் சோர்ஸ் ஆஃப் லா. ஸ்டேட் எதை சொல்லுதோ அதுதான் லா. எதுக்கு அப்படின்னா ரிலீஜன் சொன்னாலும் சண்டை போட்டு என்ன பண்ணுவேன், அது பிரிஞ்சிருவேன். மொராலிட்டி, நார்ம்ஸ், கல்ச்சர் வரும்போது சண்டை போட்டு பிரிஞ்சிருவேன். அதான் ரிஃபார்மேஷன் அந்த டைம்ல இருந்த ரெனைசன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு லான்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதோட சோர்ஸ் அதை கிரியேட் பண்றது யாரா தான் இருக்கணும், ஸ்டேட்டா தான் இருக்கணும். தட்ஸ் வை ஹி சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லா. ஸ்டேட் கிரியேட் பண்ணலாம், நேச்சுரலா கிடையாது, மொராலிட்டி கிடையாது, டிவைன் சோர்ஸ் மூலமா இருக்கிறது கிடையாது. ஸோ சொசைட்டி அண்ட் ஸ்டேட்னு வரும்போது ஃபார் ஹாப்ஸ் போத் சொசைட்டி அண்ட் ஸ்டேட் ஆர் என்னது நாட் நேச்சுரல். சொசைட்டியும் ஸ்டேட்டும் என்ன கிடையாது அப்படின்னா நேச்சுரல் கிடையாது. ஆனால் அரிஸ்டாட்டலுக்கும் மாக்கியாவெல்லுக்கும் நேச்சுரல். அது சாரி, அரிஸ்டாட்டலுக்கும் பிளாட்டோவுக்கும் நேச்சுரல். ஸோ பிளாட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டேட் இஸ் மேன் வித் லார்ஜ் அப்படிங்கிறாரு. பிளாட்டோ ஸ்டேட் அப்படிங்கிறது மேன் வித் லார்ஜ், நிறைய மக்கள் எல்லாம் சேர்ந்தது நேச்சுரல், ஒரு வழியே இல்லை. ஒன்றா இருந்தால் தான் என்ன தனியாக இருக்கிறது, இண்டிவிஜுவலாக இருக்கிறது இன்சஃபிஷியண்டாக இருக்கும். அதனால ஹார்மோனி தேவை, நான் இன்டர்ஃபரன்ஸ் தேவைன்னு தீரி போயிட்டே இருக்கு. அரிஸ்டாட்டலுக்கு அப்படிதான். மேன் இஸ் பை என்னது சோஷியல் அனிமல். மேன் இஸ் பை நேச்சராகவே சோஷியல் அனிமலாக இருப்பான். அதனால தான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக இருக்கா, ஃபேமிலி கிரியேட் பண்ணால் ஃபேமிலி வில்லேஜ் வருது, வில்லேஜ்லேருந்து என்னது ஸ்டேட் வருது. ஸோ ஸ்டேட் நேச்சுரல். அது மேபி பார்க்கறதுக்கு என்னது மேன்ல இருந்து என்னது குரோனாலஜிக்கலாக மேன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் ஆகி ஸ்டேட் கடைசியில் இருக்கிற மாதிரி இருக்கு. லாஜிக்கலாக பார்க்கும்போது மேன் இருக்குன்னாலும் ஃபேமிலி இருக்குன்னாலும் என்ன தேவை, ஸ்டேட் தேவை. இதெல்லாமே நேச்சுரலாக சொல்லுவாங்க அவங்க, நேச்சர். ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது. சொசைட்டியும் ஸ்டேட்டும் நேச்சுரல் கிடையாது. த ரிசல்ட் ஃப்ரம் ரேஷனல் கான்ட்ராக்ட். இந்தியாவில் எதனால கிரியேட் ஆகுது? கான்ஸ்டியூஷன்ஸ் மூலமாக, சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு சொசைட்டிஸ் ஏன் அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தேவைப்படுது? ஸ்டேட் ஆஃப் நேச்சர் ஸ்டேட் ஆஃப் வாரா இருக்கும், நாஸ்தியா இருக்கும், போரா இருக்கும், ப்ரூட்டலா இருக்கும், ஷார்ட்டா இருக்கும். ஸோ ப்ராப்ளமேட்டிக் அது. அப்போ ஸ்டேட் ஆஃப் நேச்சர் நான் இருக்க முடியாது. நான் சோஷியல் கான்ட்ராக்ட் போட்டு என்ன கிரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிடுறேன். ஏன் பெனிஃபிட்காக, ஏன் ப்ரெஷருக்காக? ஏன்னா ஹியூமன் வந்து ரெண்டு ஸ்டிமுலிக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுவான். ஒன்று என்ன அப்படின்னா ப்ரெஷர், இன்னொன்று பெயின் அப்படிங்கிறது. ஏ கான்ஸ்டியூஷன் ரெஃப்ளெக்ட்ஸ் பீப்புள்ஸ் வில். அதனால அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பீப்புளோட வில். ஏன் பீப்புள் வில் பண்ணுறாங்க, ஏன் பீப்புள் விருப்பப்படுறாங்க? ஸோ அதில் தான் கேவோஸ் இருக்காது, அதில் தான் என்ன இருக்குன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும், அதில் தான் இன்செக்யூரிட்டி இருக்காது. சிம்பிளைசிங் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ். ஆனால் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன் நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம், நம்ம எல்லாமே சேர்ந்து கிரியேட் பண்ணதான் எடுத்துக்கிடுவோம் ஒரு லாஜிக்கலாக பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ இது ஃப்ரீடம் ஆஃப் என்னது சாய்ஸஸாக இருக்கும். நீ தான் சூஸ் பண்ணமா ஸ்டேட்டை, நீ தான் சோஷியல் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது கேவோஸஸ் இருந்துச்சு, ஸ்டேட் ஆஃப் வாராக இருந்துச்சு, ப்ரூட்டலாக இருந்துச்சு அப்படிங்கிறது உனக்கே தெரியாமல் நீ ஏன் சூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீ வந்து என்னது ஆசைப்படலாம், மேபி ஸ்டேட் தேவையில்லை, நம்ம ஃப்ரீடமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்படி இருக்குன்னா ஸ்டேட் ஆஃப் வாராக இருக்கும். இந்த ஸ்டேட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்னது யூட்டிலிட்டி. ஸ்டேட்டுக்கு யூட்டிலிட்டிக்கு என்ன யூட்டிலிட்டி இருக்குது? லா அண்ட் ஆர்டர் கொடுக்குறது. ஸ்டேட்டுக்கு யூட்டிலிட்டி இருக்கு என்னன்னா செக்யூரிட்டி கொடுக்குறது. ஸ்டேட்டுக்கு ஒரு யூட்டிலிட்டிக்கு என்ன அப்படின்னா சோஷியல் இல்லை செக்யூரிட்டி டயலாமில் இருந்து மேலே வந்து நீ எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்டேட் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூட்டிலிட்டி இருக்குது. நாட் ஏ மோரல் அத்தாரிட்டி. ஸோ அதாவது இவர் பிளாட்டோ சொல்கிற மாதிரி மோரல் அத்தாரிட்டி கிடையாது. ஹார்மோனி இருக்கிறதுக்காக ஸ்டேட் இருக்குது. ஸ்டேட் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஹார்மோனியாக இருக்கும்போது ஸ்டேட் கிரியேட் ஆகும் மாதிரி மொராலிட்டியில் தான் கிடையாது, யூட்டிலிட்டி இருக்குது. அதனால நீ என்ன பண்ணும் அப்படின்னா யூ ஹேவ் டு என்ன அப்படின்னா கிரியேட் ஸ்டேட். எது மூலமாக? சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக. ஸோ ஹோப்ஸ் இதுதான் சோஷியல் கான்ட்ராக்ட்னு வரும்போது இவ்வளோ விஷயம் எழுத வேண்டியிருக்கும். ஸோ சோஷியல் கான்ட்ராக்ட் எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னா ஃபியர் இருக்குது. அந்த ஃபியர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா யூ நீட் லா அண்ட் ஆர்டர். அதுக்காக லெவைத்தான் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பவர் இருக்கணும். லா அப்படிங்கிறது பவர் இருக்கணும். ஒரு ரைட் டு லைஃப்பை தவிர மற்ற எல்லா ரைட்ஸும் நீ ஸ்டேட்டை கொடுத்துட்றா. அதனால ஸ்டேட் அப்சல்யூட் பவரில் இருக்கும். ஸோ லாங்கிறது நெகட்டிவ் லிபர்ட்டியிலேருந்து இருக்கும். ஏன் அப்படின்னா எப்போ லா ஆப்சண்டாக இருக்கும் அந்த விஷயத்தை நீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம்.
பாசிட்டிவ் லா, ஸ்டேட் கிரியேட் பண்ணுற லா அது கமாண்ட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கும், அது டிவைனாகவும் மாரல் நார்ம்ஸாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொசைட்டி அண்ட் ஸ்டேட் பார்க்கும் இட்ஸ் நாட் நேச்சுரல் கிடையாது, நம்ம கிரியேட் பண்ணது, நம்ம நன்மைக்காக யூட்டிலிட்டிக்காக கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஹோப்ஸ் அண்ட் மாடர்னிட்டி. இப்போ மாடர்னிட்டின்னு சொல்லும்போது என்ன, இப்போ அடிக்கடி மாடர்ன்னு சொல்லுவோம் சரிம்மா. மாடர்னிட்டினா என்ன அர்த்தம்னா சயின்ஸ்மா. சயின்ஸ் அப்படிங்கிறது என்னது, அப்சர்வேஷன்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது. மாடர்னிட்டி அப்படிங்கிறது சயின்ஸ்னால என்ன ஆகுனானது, ஃபேக்ட் அப்சர்வேஷனில் தான் வரும். ரிலீஜன்லேருந்து என்ன கிரியேட் ஆகாது அப்படின்னானது, அத்தாரிட்டி கிரியேட் ஆகாது. ரிலீஜன் இம்பார்ட்டண்டாக தான் இருக்குது, ரிலீஜன் எப்போவுமே தேவை. ஆனால் நம்ம மோஸ்ட்லி சயின்ஸ் மாடர்னிட்டினா என்ன அர்த்தம், ரிலீஜன் சொல்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பிரின்சிபலாக நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஏன் அப்படின்னா அப்போ தான் ரிலீஜனுக்கே என்ன இருக்கும் அப்படின்னா வேலிடேஷன் இருக்கும், பீப்புள் அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மாடர்னிட்டி அப்படிங்கிறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிலீஜியனை, பொலிட்டிக்கல் சயின்ஸில் மாடர்னிட்டி அப்படிங்கிறது ரிலீஜனை ஸ்டேட்லேருந்து பிரிக்கிறதுமா. ஸ்டேட்டுங்கிறது ரீசன் மூலமாக, அறிவு மூலமாக, விஸ்டம் மூலமாக, கலெக்டிவ் விஸ்டம்ஸ் மூலமாக, டிஸ்கஷன் மூலமாக, டெலிபரேஷன் மூலமாக, பார்லிமெண்ட் மூலமாக ஸ்டேட்டு ஒர்க் ஆகும். ஸ்டேட் எதுலேருந்து ஒர்க் ஆகாது, ரிலீஜியஸ் பிரின்சிபல்லேருந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறது தான் எனது மாடர்னிட்டி. அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி ஸ்டேட்டோட ஆரிஜினே பார்த்தீங்கன்னா டிவைன் ஆரிஜினா இருக்கும். கிங்கோட ஆரிஜினே பார்த்தீங்கன்னா அது டிவைன் ஆரிஜினா இருக்கும். அப்படி கிடையாது. த ஹோப்ஸ் ஸ்டுட் அட் தி கேட்ஸ் ஆஃப் எனது மாடர்னிட்டி. ஆனால் ஸ்டில்லு ஹோப்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து மாடர்னிட்டி பக்கத்தில் போயிட்டாரு. அன்லைக் பார்த்தீங்கன்னா ஜீன் போர்டின் ஹூ ஸ்டுட் பிசைட் தம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதை மாக்கியாவெல்லியும் போர்டினையும் நம்ம மாடர்ன் திங்கர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், ஹோப்ஸுக்கும் 3 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மாக்கியாவெல்லி வந்து ஸ்டேட்டையும் ரிலீஜனையும் செப்பரேட் பண்ணுறாரு. ஸோ ஹீ ஸ்டார்ட்ஸை பார்த்தேன் அப்படின்னா என்னது, ஒரு ரிலீஜன் அப்படிங்கிறத ஸ்டேட்லேருந்து பிரிக்கும் போது மாடர்னிட்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கிற மாடர்னிட்டியை கொண்டு வராரு. ரிலீஜியஸ் பிரின்சிபல் மூலமாக ஸ்டேட் ஒர்க் ஆச்சுன்னா தியோலஜி மாதிரி, அது என்ன கிடையாது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடையாது. கிரிட்டிசைசிங் மிடிவல் டிஃப்யூஸ்டு என்னது அத்தாரிட்டி. டிஃப்யூஸ் அத்தாரிட்டி என்னது, கிங்கு, சர்ச்சு 3 அத்தாரிட்டி இருக்கும்போது பிரச்சனை. அது லார்ட்ஸோடு இருக்கும்போது ஒரு அத்தாரிட்டி தான் இருக்கணும், கிங் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறார். ஜீன் போர்டின் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பிலீவ் என்னது, ஸ்டேட் கவர்ன்ஸ் செக்யூலர் லைஃப் ஒன்லி. ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஹோப்ஸ் வந்து மாடர்னிட்டி பக்கத்தில் வந்துடுறாரு. ஆனால் மாக்கியாவெல்லி பார்த்தீங்கன்னா என்னது, மாக்கியாவெல்லி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிமா. ஸோ மாக்கியாவெல்லி ஆல்மோஸ்ட் தனியாக செப்பரேட்டாக பிரிச்சிடறாரு. ஜீன் போர்டின் பிலீவ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்ன் செக்யூலர் லைஃப் ஒன்லிங்கிறார். செக்யூலர் லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ரிலீஜியஸ் லைஃப். ரிலீஜியஸ் லைஃப் என்ன வராது அப்படின்னா என்னது, ஸ்டேட் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதாவது ஜீன் போர்டின் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்டேட் ஒன்று இருக்கும், ஒரு லா கிரியேட் பண்ணும். அந்த லா வந்து எதுக்குள்ள இன்டர்வீன் ஆகக்கூடாது, ரிலீஜியஸ் விஷயத்தில் இன்டர்வீன் ஆகக்கூடாது. ரிலீஜியஸ் விஷயத்தை யார் தான் பார்க்கணும், ஸ்டேட் தான் பார்க்கணும். சாரி, ரிலீஜியஸ் விஷயத்தை சர்ச் தான் பார்க்கணும். ஸோ ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ் வரும்போது அதாவது எப்படி வந்து சாமி கும்பிட்றது, ஓகேவா, எப்படி வந்து என்னது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மேரேஜ் முடிக்கிறது, அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கஸ்டம்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ரிலீஜன் மூலமாக வர விஷயத்தை எல்லாத்தையுமே சர்ச்சே பார்த்துக்கணும், டெம்பிளே பார்த்துக்கணும், மஸ்ஜிதே பார்த்துக்கணும். யார் இன்வால்வ் ஆகணும்னு கிடையாது, என்ன ஸ்டேட் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸ்டேட் எதில் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும், செக்யூலர் லைஃப்பில் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். செக்யூலர் லைஃப்னா சிம்பிளாக என்ன அப்படின்னா நான் ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸ், நான் ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸில் மட்டும் இன்வால்வ் ஆகும். எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், வைக்கணும், ஓகேவா, ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா எப்படி அதை ரியாக்ட் பண்ண வைக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் தான் என்ன ஆகுனானது ஸ்டேட் இன்வால்வ். ஒரு சாமி கும்பிடணும், எப்படி கும்பிடணும் வைக்கிற விஷயத்தில் யார் இன்வால்வ் ஆகாது, ஸ்டேட் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு ஜீன் போர்டின் சொல்கிறார். நான் ஹோப்ஸ்க்கு அப்படிலாம் இல்லைம்மா, ரிலீஜன் கம்ப்ளீட்லி எது கீழே வந்துடும் அப்படின்னா ஸ்டேட் கீழே வந்துடும். அதனால் அவர் வந்து பயங்கரமாக என்னது அப்போஸ் பண்ணுவாங்க. ஹோப்ஸ் இருக்கிற டைமில் பயங்கரமாக அவருக்கு அப்போசிஷனுக்கு எதிர்ப்புகளும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் என்னது ஹோப்ஸ் தான் இருக்கிறதுலே ஜீன் போர்டினை விட மக்கியாவெல்லியை விட யார் பக்கத்தில் வந்துடுறா, ஹோப்ஸ் பக்கத்தில் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஹோப்ஸ் ரேடிக்கல் வியூ என்ன அப்படின்னா, ஹோப்ஸ் வென் ஃபர்தர் ஹீ பிளேஸ் தி சர்ச் அண்டர் தி என்னது கண்ட்ரோல் ஆஃப் தி என்னது ஸ்டேட். சர்ச்சுமே ஸ்டேட் கண்ட்ரோலில் தான் இருக்கும், அப்சல்யூட் அத்தாரிட்டி, எல்லாமே ஸ்டேட் கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஹோப்ஸோட பிரின்சிபல்ஸ்மா. ஹோப்ஸ்ன்னு சொல்லும் போதே சிம்பிளாக ஒரு ஆர்டர் இருக்கணும். என்ன ஆர்டர் அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு
ஸ்டேட் ஆஃப் நேச்சர்னு ஒன்று இருந்துச்சு. ஸ்டேட் ஆஃப் நேச்சர் இருந்துச்சுன்னா அது ஸ்டேட் ஆஃப் வாராக இருக்கும், ப்ரூட்டலாக இருக்கும், நாஸ்தியாக இருக்கும், செக்யூர் டயலாமா கிரியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக நான் லெவைத்தான் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறேன். அது ஏன் அப்படின்னா என்னது, ஹியூமனோட பிரெயின் வந்து என்னது ப்ரெஷர் அண்ட் பெயினுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஏன் அது இது மாதிரி ஆக்ஷன்ஸில் எடுக்கிறாரு, அவர் சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னா அந்த டைமில் ஸ்பானிஷ் ரெனைசன்ஸ், ரெஃபார்மேஷன், சயின்டிஃபிக் என்னது ரெவல்யூஷன் இதெல்லாம் நடந்ததுனால அவரோட பிரின்சிபல்ஸ் இப்படி இருக்குது. அவருக்கு லிபர்ட்டினா என்ன, லானா என்ன, லெவைத்தான் எவ்வளோ பவர் இருக்கணும் வைக்கிற விஷயம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ என்னது யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, பிஎஸ்எல்ல ஹோப்ஸ் ரைட்டர் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஹாவ் டு என்னது கிவ் திஸ் சம் கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் தான் இல்லை ஹைலைட் பண்ண கீவேர்ட்ஸ். சோவரைன் ஸ்டேட், லெவைத்தான் அப்படிங்கிறது, மேன் லாசஸ் ஆல் ரைட் எக்ஸப்ட்ஸ் ரைட் டு லைஃப் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், அப்சல்யூட் பவருங்கிறத எழுதணும். அது மாதிரி எப்படி அவர் வந்து இண்டிவிஜுவலிஸ்டாக இருந்து அப்சல்யூட்டிஸ்டாக மாறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணணும். லிபர்ட்டி, நெகட்டிவ் லிபர்ட்டினா என்ன, இது மாதிரி விஷயம். ஓகேவா, பாசிட்டிவ் லானா என்ன, லா ஈக்குவல் டு கமாண்ட் ஆஃப் த ஸ்டேட்னு கேட்டானா இது ஒரு கொஸ்டினாக கேட்குறேன். லா ஈக்குவல் டு என்னது, கமாண்ட் ஆஃப் த ஸ்டேட், லா இஸ் த கமாண்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோப்ஸ் வந்து இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார். கேவஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர் என்னவா சொல்கிறா அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் வாருங்கிறாரு. செக்யூர் டயலாமா இருக்கும். அதனால அந்த செக்யூர் டயலாமா போக்கணும் அப்படின்னா என்ன தேவை, பாசிட்டிவ் லா தேவை, ஸ்டேட் வேணும். ஸ்டேட் இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா லா, கமாண்ட் ஆஃப் த ஸ்டேட், அதுக்கு எகெயின்ஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அவர் என்ன சொல்லலாம், அவர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் ஆகுது, அப்சல்யூட்டிஸ்டாக முடிக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல்ஸ்னு யார் சொல்கிறா, ஆல் இண்டிவிஜுவலிஸ்ட்ஸ்ன்னு யார் சொல்கிறா, சபைன்னு சொல்கிறாரு. இது மாதிரி நீ இப்போ யூபிஎஸ்சியில் பிஎஸ்சிஆரில் ஒரே டாப்பிக்கை ஒரே கொஸ்டினை 4 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா 4மே கரெக்டாக இருக்கும், 4மே டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். கம்ப்ளீட்லி நிறைய வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சில கீவேர்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, சோஷியல் கான்ட்ராக்ட் இது மாதிரி. அதனால் நீ வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிக்க வேண்டியதான். நீ தான் அதில் வந்து ஆத்தர், நீ சொல்லதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி. கீவேர்ட்ஸை மட்டும் ரிமெம்பர் பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு என்னது யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவரோட மாடர்ன் ரெலவென்ஸ், ஹோப்ஸோட மாடர்ன் ரெலவென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல ஹோப்ஸோட லீகசி எப்படி இருக்குது, ஹோப்ஸோட மாடர்ன் ரெலவென்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லீகசி ஆஃப் ஹோப்ஸ், ஹோப் ஷேட் மாடர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் மினிமல் ஸ்டேட் அப்படிங்கிற விஷயமும் சரி, இல்லை இண்டிவிஜுவலிஸ்டிக் பேசிஸ் ஆஃப் லிபரல் தாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நெகட்டிவ் லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி, சோஷியல் கான்ட்ராக்ட்ஸு, சொவரைன் அத்தாரிட்டி, இது எல்லாமே மாடர்ன் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். ஆக்சுவலாக மாடர்ன் ஸ்டேட்டோட எலமெண்ட்ஸ் அது. இதெல்லாம் அவரோட வந்து பிரின்சிபல்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் எதை மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரியலிசம் அப்படிங்கிறது என்னது, ஹியூமன் ப்ளஷர் சீக்கிங்காக இருப்பான், இல்லைன்னா என்னது பெயினில் இருந்து வெளியில் வரவனா இருப்பான். ஸோ மினிமல் ஸ்டேட் அப்படிங்கிறது, மினிமல் ஸ்டேட்டு, போலீஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது, போலீஸ் ஸ்டேட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குறது, அவ்வளோதான். அது போக என்னது உள்ளே போய் மற்ற விஷயங்கள் என்னது இன்வால்வ் ஆகணும்னு கிடையாது. பட் ஆனால் சர்ச்சுமே எது கீழே தான் இருக்கும், ஸ்டேட் கீழே தான் இருக்கும். இண்டிவிஜுவலிஸ்டிக் பேசிஸ் ஆஃப் லிபரல் தாட் அப்படிங்கிறதும் சரி, நெகட்டிவ் லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி, சோஷியல் கான்ட்ராக்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடர்ன் டைம்ஸஸில். சோவரைன் அத்தாரிட்டிக்கு நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம், இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறோம். இந்த விஷயம் எல்லாமே என்னது ஹோப்ஸோட லீகசின்னு சொல்லலாம். மாடர்ன் லைஃப் அக்கார்டிங் டு ஹோப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹி பிலீவ்டு மாடர்ன் லைஃப் மார்க்டு பை அன்லிமிட்டட் டிசைர்ஸ் அண்ட் என்னது லிமிட்டட் மீன்ஸ். அன்லிமிட்டட் டிசைர்ஸ் இருக்குது, பீப்புள்ஸ்க்கு ரொம்ப எல்லாத்தையுமே வந்து அடையணும்னு ஆசை இருக்குது, ஆனால் லிமிட்டட் மீன்ஸ் தான் இருக்குது. அதை அடையிறதுக்கான ரிசோர்ஸஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்போ எல்லாருமே ப்ளஷர் சீக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து என்னது ஹாப்பினஸை நோக்கியே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ குட். அப்படிதான் ரொம்ப ப்ராப்ளம், இஷ்யூஸஸ் கிரியேட். அதனால நமக்கு அத்தாரிட்டி தேவைப்படுது. ரெக்கவரிங் ரேஷனல் ஆர்டர் த்ரூ என்னது அப்சல்யூட் பவர்ஸஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக. ஸோ அடுத்தது வர திங்கர்ஸ், ஸ்காலர்ஸஸ் எல்லாமே அப்சல்யூட் பவர் வேணாம், அதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை அப்புறமா பார்க்கலாம். ஸோ COVID-19 பார்த்தீங்கன்னா நம்ம லிபர்ட்டியை விட்டு கொடுத்துட்டு, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டை விட்டு கொடுத்துட்டு ஸ்டேட்டை ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டு, இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கா, அவன் வெளியே போகிறான் பாரு, இவன் வெளியே போகிறான் பாரு, போலீஸ் அடித்தாங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறது. COVID-19 டைமில் எவனாச்சும் ஒருத்த வந்து வெளியே சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அவனை பிடிச்சி போலீஸ் அடித்தானா வீட்டில் எல்லாரும் ஆமாம் நானே இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன் சும்மா வீட்டில், இவன் மட்டும் இப்படி போகலாம். அப்போ லிபர்ட்டியை நம்ம ட்ரேட் பண்ணுறோம்.
ஃப்ரீடம் ஓகே, எனக்கு ஃப்ரீடம் தேவையில்லை. எதுக்கு தேவையில்லை அப்படின்னானது, நம்ம வந்து செத்து போயிடுவோங்கிற பயத்தில். அப்போ நம்ம லிபர்ட்டியை ட்ரேட் பண்ண ரெடியாக இருப்போம். எதுக்காக அப்படின்னானது, சேஃப்டிக்காக அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வார் அனார்கி இன் ஆக்ஷன். ஒரு இன்டர்நேஷ்னல் லான்னு ஒன்று இல்லாதனால, இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் ஒன்று இல்லாததுனால பாருங்கள், நாஸ்டியாக இருக்குது, வார் இருக்குது, இஸ்ரேல் பாலஸ்டீன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது இஷ்யூஸஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் ஒன்று ரேடிங் இது பண்ணாதா அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கலாம். நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் ஒன்று இல்லாததுனால ஸ்டேட்ஸ் பண்ணுறத அவன் ஸ்டேட் அவன் உள்ளுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா. ஸோ அதனால் வந்து என்னது, அனார்கி இருந்துச்சுன்னா ஸ்டேட் ஆஃப் வாராக தான் இருக்கும், அது ப்ரூட்டலாக தான் இருக்கும், நாஸ்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை கொடுக்கலாம். ரைஸ் ஆஃப் அத்தாரிட்டேரியனிசம். டர்க்கியில் இருக்கிற எர்டோகனாக இருந்தாலும் சரி, சைனா ஜி ஜின்பிங்காக இருந்தாலும் சரி, ஹங்கேரியில் ஆர்பனாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரைஸ் ஆகிட்டே இருக்குது. பீப்புள் லைக் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா வந்து பீப்புள் வந்து எக்கனாமிக் லாசஸஸ் இருக்கும்போது, எக்கனாமிக் இஷ்யூஸஸ் இருக்கும்போது, இமிக்ரேஷன் அதிகமாகும் போதெல்லாம் பயம் வந்துடுது அவனுக்கு. அப்போ அந்த பயம் வரும்போது ஈவன் யூஎஸ்ஏல அமெரிக்காவில் பயம் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அது அத்தாரிட்டி அண்ட் லீடர்ஸை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். டர்க்கி எர்டோகனையும் ஆர்பன் ஹங்கேரியும் எக்ஸாம்பிள் அழகாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா. மற்றபடி என்னது, ட்ரம்ப் இந்த விஷயத்தில் வரும்போது என்னது, ஓரளவுக்கு ரேஷனலாக இருங்க, ஓரளவுக்கு ரீசனபிளாகவும் இருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சர்வேலன்ஸ் ஸ்டேட்ஸ். சர்வேலன்ஸ் ஸ்டேட் வரும்போது வந்து சைனாஸ் சோஷியல் கிரெடிட் சிஸ்டம். அங்கே எப்படின்னா என்னது, பீப்புள் வந்து எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறான், எது மாதிரி போஸ்ட் பண்ணுறான், அதெல்லாம் பொறுத்து அவனுக்கு மார்க்லாம் இருக்கும், கிரெடிட்லாம் இருக்கும், எந்த அளவுக்கு பேட்ரியாட்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போது இந்த அளவுக்கு சர்வேலன்ஸஸ்க்கு இல்லைனா அந்த பெகாசஸ் ஸ்பைவேர் கேசஸ் இருக்கும். அது மூலமாக ஈவன் ஆப்போசிஷன் லீடர்ஸஸ் ஜட்ஜஸோட பார்த்தீங்கன்னா என்னது, சோஷியல் மீடியாவை வந்து சர்வேலன்ஸஸ் பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா என்னது, சோஷியல் மீடியாவை ரெக்கார்ட் பண்ணுறது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்னது, வேவ் பார்க்குறதெல்லாம் வந்து ஹோப்ஸ் இருந்தால் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஓகே, அப்சல்யூட் பவர் இருக்கணும், அப்சல்யூட் பவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா என்னது, லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஃபார் ஹோப்ஸ் சச் சர்வேலன்ஸ் என்ஷோர்ஸ் பீஸ் த்ரூ என்னது கண்ட்ரோல் ஒரு இடம் சொல்லலாம். இது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண இண்டஸ்ட்ரி. எல்லா பாயிண்ட்டும் 5 யூஸ் பண்ணணும் இல்லை, ஒரு 5-6 லீகசி ரெலவென்ஸ் சொல்லணும், எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும் இல்லை. அது எக்ஸாம் எழுதும் போது தான் தெரியுமா எந்த அளவுக்கு நீ படிச்சிருக்கணும், எந்த அளவுக்கு எழுதுற, எந்த அளவுக்கு நீ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரெஃப்யூஜி கிரைசிஸ் அண்ட் பார்டர்ஸ். ரெஃப்யூஜி கிரைசிஸ் நிறைய கிரியேட் ஆகுது இமிக்ரேஷன்ஸ் மூலமாக, ரெஃப்யூஜிஸஸ் மூலமாக. இப்போ சிரியன் அண்ட் ஆப்கான் ரெஃப்யூஜிஸஸ் வந்து யூரோப்பில் போகிறதுனால, யூஎஸ்க்கும் போகிறதுனால பாப்புலேஷன் ஃபியர்டு எக்கனாமிக் ஸ்ட்ரெயின் அண்ட் கல்ச்சுரல் ஷிஃப்ட். ஸோ இப்போ இன்னொரு ரிலீஜன், இன்னொரு என்னது கல்ச்சர் நமக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு செக்யூரிட்டி டயலாமா கிரியேட் ஆகுது. அப்போ ஒன்ஸ் சேஃப்டி, சில பீப்புள்ஸ் வார்லேருந்து தப்பிச்சு வந்து யூரோப்புக்கு வந்து சேஃப்டிக்கு வராங்க அப்படின்னா அது இன்னொருத்தர் என்னவா இருக்குன்னா த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏ அண்ட் சைபர் த்ரெட்ஸ். டீப் ஃப்ளேக்ஸ், சைபர் அட்டாக்ஸ், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் நடக்கும்போது நம்ம என்ன கேட்குறோம், அதாவது ஏ இருக்கணும், சைபர் என்ன அப்படின்னா த்ரெட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது ஏ இருக்கணும் அண்ட் சைபர் த்ரெட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்போ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு அத்தாரிட்டி தேவைப்படுது. அந்த அத்தாரிட்டி தான் G20 டிஜிட்ஸ் டாக்ஸ், EU, AU ஆக்ட் எல்லாமே. அப்போ ஒரு அத்தாரிட்டி இருந்தால் தான் அப்போ என்ன இருக்குன்னா சேஃப்டி இருக்கும், பெட்டராக இருக்கும், ஒரு ஆர்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹோப்ஸோட பிரின்சிபல்ஸை மென்ஷன் பண்ணலாம். அப்படி தானே. ஸோ மோப் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்டேட் ஃபெயிலியர். ஸோ இந்தியாவில் நடக்கிற மோப் லிஞ்சிங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து யூஎஸ் நடந்த கேபிட்டல் ஹில்லாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டு தன்னை தண்டிக்காது, லா வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா, லாக்கு வந்து ஸ்வாட் இல்லை அப்படின்னா, கவர்னன்ஸ் வித்தவுட் ஸ்வாட்ஸ், ஜஸ்ட் வேர்ட்ஸ் தான் அது, பீப்புள் பெருசாக பயம் இருக்காது. வித்தவுட் ஃபியர் அத்தாரிட்டி கேவசஸ் என்ன அப்படின்னா வித்தவுட் ஃபியர் ஆஃப் அத்தாரிட்டி கேவசஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸையுமே வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஹோப்ஸ் லிவ்ஸ் ஆன். ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஹோப்ஸ் பெயிண்டட் கிரிம் வேர்ல்டு, ஒரு கிரிம் வேர்ல்டை பெயிண்ட் பண்ணுறாரு. நாட் டு எனது க்ளோரி, தைரனியையும் அப்சல்யூட்டையுமே என்ன பண்ணலாம், அப்சல்யூட் கிங்டம் கிரியேட் பண்ணுறதுனால, அப்சல்யூட் வந்து பார்த்தா லீடர் கிரியேட் பண்ணுறதுனால அவர் தைரனியை பெட்டர்ன்னு சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அது இருந்தால் கொஞ்சமாச்சும் நல்லா இருப்படா அப்படின்னு சொல்ல வராது. வி லிவ் இன் இட் பிகாஸ் வி கீப் ப்ரூவிங் ஹிம் ரைட். கரெக்டாக அத்தாரிட்டி இல்லை அப்படின்னா, ஃபியர் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்க. காந்தியை தான் சொல்கிறார். காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, போலீஸ் தேவை, நீ ஒன்றும் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தாருன்னா போலீஸே தேவையில்லை அப்படிங்கிறார். ஸோ இது மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் 4-5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 2-3 லைனில் தான் எக்ஸாம்பிள் வந்து மாடர்ன் ரெலவென்ஸாக சொல்லணும்.
ஆப்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது, நம்ம வந்து லிபர்ட்டியை வந்து சேஃப்டிக்காக ட்ரீட் பண்ணோம். கோவிட்-19ல ரஷ்யா உக்ரைன் வார் வந்து என்னது ஒரு எக்ஸாம்பிள். இன்டர்நேஷனல் லெவலில் லா இல்லாத அனார்கி இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அத்தாரிட்டேரியன் ரைசஸ் ஆகிறது பீப்புள் ஏன் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் ரெஃப்யூஜி கிரைசிஸ் பார்டர்ஸஸ் வரும்போது இன்னொருட சேஃப்டி எனக்கு எப்படி த்ரெட்டாக மாறுது அப்படிங்கிறதும், ஏஐ சைபர் செக்யூரிட்டிக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னானது ஒரு லா தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு அஷூரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, இன்செக்யூரிட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஹோப்ஸோட என்னது பிரின்சிபல்ஸ். ஸோ லிபரலிசம், இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜான் லாக் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.